வளர்ச்சி குறைபாடு என்பது குழந்தை பருவத்தில் ஏற்படும் பாதிப்புகளில் முக்கியமானது. இந்த குறைபாட்டிற்கான காரணங்கள் மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளின் பராமரிப்பு உள்ளிட்டவற்றை பார்க்கலாம். செரிப்ரல் பாலிப்சி எனப்படும் மூளை வளர்ச்சி குறைபாட்டால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,42,497 ஆக இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உள்ள இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போகிறதே தவிர குறையவில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களை விளக்குகிறார் நெல்லை அரசு மருத்துவமனை சித்த மருத்துவ பிரிவு மருத்துவர் ஸ்ரீராம். கர்ப்பகாலத்தில் ஏற்படுற தொற்று நோய்கள்னாலையும் கர்ப்பகாலத்தில் ஏற்படுற பாதிப்புனால தான் இந்த மூளை வளர்ச்சியான குழந்தைகள் உருவாகுது. இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா கர்ப்பகால பராமரிப்பில் மிகச்சிறந்த உணவு, நல்ல ஆரோக்கியமான மனோநிலை, ஆரோக்கியமான எந்த தொற்று நோய்கள் இல்லாத ஒரு நிலை இருந்தால், கர்ப்பகாலத்தில் இருந்திருந்தால் உடல் எடை குறைவில்லாத குழந்தைகள் இது மாதிரி இருந்தால் இந்த குழந்தைகள் உருவாகிறத நம்ம தடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் சரியான முறையில் உணவு மற்றும் பராமரிப்பை மேற்கொள்ளாவிட்டால் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியின்மை, 3 மாதங்களில் நிற்க வேண்டிய கழுத்து நிற்காமல் இருப்பது, உடல் வளர்ச்சி விகிதத்தில் மாற்றம் என பலவிதமான கோளாறுகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த வகை சிறப்பு குழந்தைகளுக்கு கபத்திற்கும் வாதத்திற்குமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இவ்வித குழந்தைகளுக்கு கோதுமை, மைதா போன்ற உணவு வகைகளை தரக்கூடாது என்பதும் மருத்துவர்களின் அறிவுறுத்தல். பேரண்ட்ஸ் என்னன்னா படுக்கையில் கிடக்கிற குழந்தைகளுக்கு திட உணவுகளை கொடுக்காம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட பஞ்சமுட்டி கஞ்சி, அதாவது என்னென்னா வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, உளுந்து இவையெல்லாம் வறுத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதை ஒரு எப்படின்னா எல்லாமே சம அளவு 5 கிராம் எடுத்து 25 கிராம் எடுத்து 500 ml தண்ணியில் முடிச்சு மாதிரி கட்டி 500 ml தண்ணி விட்டு 5 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே அவங்களோட உடல் எடை கூடுறதும் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்க கர்ப்ப காலத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் முக்கியம் என்பதும் மருத்துவர்களின் அறிவுரை. கர்ப்பகாலத்தில் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகளும் உணவு முறைகளும் சரியான கண்காணிப்புடன் அமைந்தால் மூளை பாதிப்புடன் பிறக்கும் குழந்தைகளின் விகிதத்தை குறைக்கலாம் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அறிவுச்செல்வத்துடன் நெல்லையிலிருந்து ரேவதி.